இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காலையில் நீண்ட நேரம் திக்ரில் அமர்ந்திருப்பாங்க. ஒரு நாள் அவங்களுடைய மாணவர் இப்னு கையும் ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. திக்ரை முடிச்சுட்டு எப்போ திரும்புவாங்கன்னு சொல்லி நீண்ட நேரம் ஆகிவிட்டது. பகல் பொழுது காலையில் ஃபஜ்ர் தொழுதுட்டு உட்கார்ந்தாங்க. ரொம்ப நேரம் கழித்த பிறகுதான் திக்ரை முடிச்சுட்டு திரும்புகிறாங்க. மாணவர்கள்லாம் நிற்கிறாங்க. நீங்கள் இன்னைக்கு காலையில் உணவே சாப்பிடலைன்னு சொன்னாங்க. இன்றைய காலை உணவு முடிஞ்சு போச்சு. இன்றைய காலை உணவு திக்ரிலேயே நமக்கு முழுமையாக கிடைச்சிடுச்சு. இந்த திக்ரு தான் நமக்கு உணவுன்னு சொன்னாங்க. இதுதான் ஆன்மீக பெரியவர்களுடைய உள்ளம் சுத்தமாக இருந்தது. நாம் நம்முடைய உள்ளங்கள் திக்ரில் இன்பம் அடையாததுனால உடலுக்கு தேவையான உணவுகள், வெளி உடலுக்கு தேவையான விஷயங்கள், அதில் நாம் அளவுக்கு அதிகமான கவனம் செலுத்துகிறோம் இல்லையா? உள்ளம் திக்ரில் இன்பம் அடைஞ்சா ஆடையின் மீது ஆசை வராது, உணவுகள் மீது ஆசை வராது. உணவு தட்டில் உட்கார்ந்தா கூட அவங்களுக்கு சாப்பாட்டில் இன்பம் இருக்காது. அவங்களுக்கு திக்ரில் தான் இன்பம் இருக்கும். எளிமையான வாழ்க்கை அவங்களுக்கு, அந்த வாழ்க்கையின் மீதான நாட்டத்தில் இந்த உடலுக்கு தேவையான அம்சங்கள் மீது அவங்களுடைய பிரியம் குறைஞ்சிடும். எனவே அருமையானவர்களே, நாம் வாழுகிற காலத்தில் குழப்பங்கள், பிரச்சனைகள், நிம்மதி இல்லாத சூழ்நிலை, இது எல்லாவற்றுக்கும் நம்முடைய ஆடம்பர இந்த வாழ்க்கை தான் காரணம். அல்லாஹ் திருமறையில் அழகா சொல்ற மாதிரி ஜுக்கியன் அலின்னா, இதெல்லாம் மக்களுக்கு அலங்காரமாக்கப்பட்டிருக்கு. ஷைத்தான் அலங்காரமாக்கி வச்சிருக்கிறான். பெண்களையும் ஆண் மக்களையும் குதிரைகளையும் செல்வங்கள் இதெல்லாம் அழகா காட்டப்பட்டிருக்குது. இதெல்லாம் உலகத்தினுடைய அழியக்கூடிய செல்வங்கள். வல்லாஹு இன்தஹு ஹுஸ்னுல் மஆப், அல்லாஹ்விடத்துல தான் அழகான மீளுமிடம் இருக்கிறது என்று அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்வான். எனவே அருமையானவர்களை, எளிமையான வாழ்க்கையை நாம் பழகணும். எல்லா விஷயத்திலையும் எளிமை தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் நமக்கு கற்றுத்தந்தாங்க. நம்முடைய வீடு கட்டுற விஷயமா இருக்கட்டும், திருமண காரியங்களாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும் எளிமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தோழர்களுடைய எல்லா விஷயத்தையும் கவனிப்பாங்க, எல்லாத்துலேயும் வழிகாட்டுவாங்க. யாராவது ஒரு துவா திக்ரு செய்கிறாருன்னா அந்த திக்ரை கவனிப்பாங்க, நல்லா இருந்தால் பாராட்டுவாங்க. அதில் ஏதாவது மாற்றங்கள் செய்யணுமா அந்த மாற்றங்களை சொல்லி கொடுப்பாங்க. யாராவது துவா செய்கிறாங்களா அந்த துவாவை இப்படி கேளுங்க, அதுலேயும் வழிகாட்டுவாங்க. ஒரு முறை உம்மு ஹபீபா அவர்கள் துவா செய்கிறாங்க. உம்மு ஹபீபா யார்? அபூ சுஃபியானுடைய மகள், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரி, பெருமானாருடைய மனைவி. உம்மு ஹபீபா துவா செய்கிறாங்க, யா அல்லாஹ், என் கணவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும், என் தந்தை அபூ சுஃபியானுக்கும், என் சகோதரர் முஆவியாவுக்கும் நீண்ட ஆயுள கொடுத்து எனக்கு நீ கண்குளிர்ச்சியை கொடுன்னு துவா செய்கிறான். என் கணவர் நபிக்கும், என்னுடைய தந்தை அபூ சுஃபியான், என் சகோதரர் முஆவியா, இந்த 3 பேர் தான் உலகத்தில் எனக்கு பிடிச்சமானவங்க. இவங்களுக்கெல்லாம் நீண்ட ஆயுள கொடுத்து எனக்கு கண்குளிர்ச்சியான வாழ்க்கையை கொடுன்னு சொல்லி இந்த துவாவை பெருமானார் கேட்டுறாங்க. அவங்க சொன்னாங்க, அதாவது நிர்ணயிக்கப்பட்ட ஆயுள், எண்ணப்படுகிற நாட்கள், வாழ்வாதாரம் முடியறங்க நிச்சயிக்கப்பட்டுடுச்சு. அப்போ எண்ணப்படுகிற நாட்கள், நிர்ணயிக்கப்பட்ட ஆயுள், நீ அதை போய் அல்லாட்ட கேட்குற, அதுக்கு பதிலாக இப்படி அல்லாட்ட கேளேன், அஸ்அலுக்கல் ஜன்னா வ அஊது பிக்க மினன் நார், அல்லாஹ் சொர்க்கத்தை கேட்குறேன், நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுறேன் சொல்ல வந்தது. எல்லா சிறிய பெரிய விஷயங்களிலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுவாங்க. அந்த வகையில் சஹாபாக்களுடைய ஆடைகளை பார்ப்பாங்க, அதில் வழிகாட்டுவாங்க. அவங்களுடைய உணவுகளை கவனிப்பாங்க, அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுவாங்க. அந்த வகையில் தான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கணும். எளிமையான உணவுகளை விரும்புவாங்க. எந்த சஹாபி எந்த விருந்துக்கு அழைச்சாலும் போயிடுவாங்க. சொன்னாங்க, ஆட்டினுடைய கால் குழம்பு, அந்த ஆட்டினுடைய காலில் இருக்கக்கூடிய கீழ்ப்பகுதி, அந்த என்னங்க அந்த குழம்புன்னு சொல்லுவாங்க. யாராவது ஒருத்தர் அந்த ஆட்டினுடைய கால் குழம்பு அற்பமானது, அதை செஞ்சு சாப்பிட்றதுக்கு வாங்கன்னு என்னை கூப்பிட்டா கூட நான் அந்த விருந்துக்கு பதிலளிப்பேன்னு சொன்னான். சாதாரண பொருளை செஞ்சு கூட விருந்து கூப்பிட்றாரு, நான் அதுக்கும் பதில் சொல்லுவேன், அதையும் நான் மறுக்க மாட்டேன்னு சொன்னான். இப்படி தான் வாழ்க்கை பூரா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தாங்க. எனக்கு சாதாரண வீட்டில் தான் வாழ்ந்தாங்க. அவங்க வாழ்ந்த வீடு எவ்வளவு சாதாரண எளிய வீடு. இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டா நமக்கு மரணம் வரைக்கும் பயம் இல்லை, மௌத்து வரைக்கும் கவலை இல்லை, எதை பற்றி இழக்க போகிற அச்சமும் தேவையில்லை. இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் குடிகொண்டிருக்கிற பயம், அச்சம், கவலை எல்லாவற்றுக்கும் காரணம் இந்த மோகம்தான், ஆடம்பரம். இந்த ஆடம்பர வாழ்க்கையை இழந்துட்டா நம்மளால தாங்க முடியாது. அந்த பயத்தில் தான் நம்ம எல்லாவற்றை கண்டும் அஞ்சி கொண்டிருக்கிறோம். அல்லாஹுடைய அருளால
எளிமையான வாழ்க்கையை பழகிட்டோன்னு சொன்னால் இந்த பயங்கள் நமக்கு தேவையில்லை. எல்லாம் அல்ல அல்லாஹ் அத்தகைய எளிமையான வாழ்க்கையை நசீவாக்குவானாக. கிடைப்பது குறைவாக